வணக்கம் அனைவருக்கும். நான் அருண், SA அருண். நீங்கள் இணைந்திருப்பது அருண் டிவி. அருண் டிவியில் இன்னைக்கு நம்ம கூட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. சமூகத்துக்கு நல்ல நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. கோவில், ஒரு சிறப்பான கோவில் கட்டி அந்த கோவில் இப்போ 2வது கும்பாபிஷேகம் வரப்போகுது. வருகின்ற 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2019 கோவில், அம்பாளோட கோவில், அதுவும் சாதாரண அம்பாள் இல்லை, ராஜகாளி அம்மன், அருள்மிகு ராஜகாளி அம்மன் கோவில். அந்த இடத்துல இப்போ இருக்கிறோம். நம்ம கூட தலைவர் மிஸ்டர் சந்திரன் அவர் இருக்கிறாரு. துணைத் தலைவர் மிஸ்டர் மூர்த்தி சார் இருக்கிறாரு. செயலாளர் மிஸ்டர் தனபாலன், அப்புறம் பொருளாளர் மிஸ்டர் கணேசன் அவர் இருக்கிறாரு. கட்டிடக்குழு தலைவர் மிஸ்டர் மோகன் அவர் இருக்கிறாரு. மிஸ்டர் சாமி அவர் இருக்கிறாரு. மிஸ்டர் செல்லதுரை வணக்கம் சார். மிஸ்டர் ராமன் அவர் முன்னாள் தலைவர் மிஸ்டர் பெருமாளோட மகன். அவர் இப்போ ஏஜேகேவா இருக்கிறாரு. மிஸ்டர் பெருமாள், மிஸ்டர் ராமன், மிஸ்டர் பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு. மிஸ்டர் ராஜசேகர் வணக்கம் சார். மிஸ்டர் சங்கரன் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கட்டடம் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பணிகள் நடந்து கொண்டு இருக்கு. கோவிலில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாசாய் பகுதி, மாசாய் ராஜகாளியம்மன் கோவிலில் நிறைய விஷயம் பண்ண போறாங்க. என்னென்ன பண்ண போறாங்கன்னு அப்படியே ஒரு வளம் வருவோம். சார் வணக்கம் சார். கோவிலோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த கோவிலோட வரலாறுனா, ஆரம்பத்தில் மாசாயில் ஹன்யாங் எஸ்டேட் GIB குவாரிலேருந்து உருவானது. தொடக்கத்தில் ஃபவுண்டர்ஸ் ஒரு 35 பேர் இருக்கோம். அது அங்கேருந்து இது 3வது இடம். ஓகே, பூர்த்தியாக ஆனது 3வது இடம் இருக்கு. இப்பொழுதுக்கு ஒரு 45 உறுப்பினர்கள் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஃபர்ஸ்ட் கோவில் எப்போ கட்டட இங்க அமைச்சிங்க? கோவில் இங்கே அமைச்சது 98ல். ஆமா, இங்க 98 அமைச்சிங்க. ரைட். 2004 தான் 2003 தான் நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சோம். சொல்லுங்க சார் திருப்பியும். 98ல் கோயில் ஃபைலிங் அடிச்சு எல்லாமே இருந்தது. ஓகே. அப்புறம் அரசாங்கத்தில் சில விதிமுறைகளை நாங்கள் காத்திருந்தோம். ஓகே. அதுக்கு பிற்பாடு அந்த விதிமுறைகளுக்குள்ள பத்திரங்கள்லாம் கிடைச்ச பிற்பாடு கோயிலை ஆரம்பிச்சு 2003ல் தான் 2006ல் கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சோம். எஸ், 2006ல் கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம். அதுக்கு பிறகு இது 2வது 2வது கும்பாபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு 2வது கும்பாபிஷேகம் நடக்க போகுது. பக்கத்தில் இருக்கிற மக்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள், இந்த தகவலை மக்கள்கிட்ட நீங்க போய் சேர்க்கணும். வருகின்ற 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2019 2வது கும்பாபிஷேகம் ராஜகாளியம்மன் அவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இதை ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ராஜகாளி அம்மன் அம்மானா சும்மா கிடையாது, அனைவருக்கும் தெரியும். ஸோ நீங்கள்லாம் கலந்துக்கணும்னு இவங்க எல்லாரும் பிரியப்படுறாங்க. நாமளும் எல்லாரும் ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறோம். ஹால் வேற இருக்கு சார் இங்க. அந்த ஹாலில் நம்ம அப்படியே கலை மண்டபம் இருக்குது. அதில் 2013ல் ஒரு ஹால் இருந்துச்சு, கட்டி முடிச்சு. ரைட். அதில் ஒரு 500 to 1000 பேர் உட்காரலாம். அதுக்கு பிறகு இப்போ ஒரு பெரிய ஹால் கட்டி இருக்கிறாங்க, இருக்குல்ல சார்? பின்னாடி 2013 பெரிய ஹால், அதுக்கு முன்னாடி சின்ன ஹால். இப்போ 2013ல் ஒரு பெரிய ஹால் பின்னாடி இருக்கு. அதையும் போயிட்டு நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ அருமையாக நடந்து கொண்டு இருக்குது. என்ன நம்ம கூட இந்த கோவில் அருகில் இருக்கிற 4 தமிழ் பள்ளிக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உறுதுணையா இருக்கிறாங்க, நன்கொடை வழங்குறாங்க, பக்கபலமா இருக்கிறாங்க. அருகில் இருக்கிற மாசாய் தமிழ் பள்ளி, பாசியர்குடாங் தமிழ் பள்ளி, பிரம்மாஸ் ஜெயா தமிழ் பள்ளி, லாடாங் சுங்காய் பிளேந்தோங் தமிழ் பள்ளிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க, ஆதரவா இருக்கிறாங்க. அந்த விதத்துல இன்னும் கட்டடம்லாம் இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு மக்கள்லாம் இன்னும் திரண்டு இந்த கோவிலுக்கும் ஆதரவு கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அதன் வழியா பக்கத்தில் இருக்கிற தமிழ் பள்ளிக்கும் ஆதரவு கண்டிப்பாக வழங்கப்படும். திருவிழா
வருஷம் வருஷம் எப்படி சார் இருக்கும் திருவிழா சொல்லுங்க சார். 10 நாள் தலைவர் சொல்லுங்க. தலைவர் சொல்லுங்க. 10 நாள் நாங்கள் கொண்டாடுவோம். ஓகே. 10 நாள்னா முதல் 22ஆம் ஆரம்பிப்போம். அதுலேருந்து கடைசி 30ஆம் தண்ணீரம் பூஜை ஒன்று வரும். ரைட். தண்ணீரம் பூஜை அந்த எண்ணெய் சட்டியில் கை விட்டுது. அதுக்கு ஒரு 2000 பேர் வருவாங்க. திருவிழான்னா காலையிலேருந்து பால் குடம் இருப்பேன். பால் குடம் ஒரு 700 பேர் பணம் விட வரும். அது பால் குடம் இலவசமாக கொடுப்போம், காசு வாங்க மாட்டோம். சார்ஜஸ் எதுவுமே இல்லை, வெறும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். அதுக்கு 700 பால் குடம் வரும். அது முடிஞ்சிட்டு இங்கே நாங்கள் சில விளையாட்டு போட்டிகள் கேம்ஸ்லாம் வைப்போம். அது முடிஞ்சு அன்னதானம் ஒரு 5000 பேருக்கு கொடுப்போம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அது முடிஞ்சா 21ஆம் தேதி உலகமே சுதந்திரம் கொண்டாடுற நாள்ல திருவிழா உண்மை. அதனால மக்கள் திரண்டு வருவாங்க. அதனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த நாள்ல வச்சுட்டு. அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் மிஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அது முன்ன வேற நாளில் வச்சுருந்தோம். ஆனால் இது ஒரு 10-15 வருஷமா அந்த தேதியை நாங்கள் விடுறதில்லை. சொன்ன மாதிரி சற்று முன்ன தலைவர் என்ன சொன்னார்னோ, ஒரு 10 நாள் பூஜை நடந்து முடிச்சு அந்த கடைசி நாள் செய்யக்கூடிய பூஜையில் வெற்றிகரமாக முடிச்சு எல்லாத்துக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்லது தான் போய் சேரும் முடிஞ்சு கெட்டதே செஞ்சது கிடையாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலண்டியராக இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு தலைவர் முன்னுக்கு நின்று பேசுறது அன்றைக்கு இருந்த ஒற்றுமை தான் இன்னைக்கும் இருக்கு. இந்த ஒற்றுமையை கலைக்கிறதுக்கு வேற யாரும் சான்ஸ் கிடையாது. அது கண்டிப்பா தமிழர்கள் எப்பயுமே ஒற்றுமையா இருப்பாங்க. அதுவும் 2019 கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு இன்னும் நல்ல வசதியா இருக்கும் மக்களுக்கு இங்க திருவிழா கொண்டாடுறதுக்கு. அந்த விதத்துல அதுக்கு பிறகு திருவிழா நடக்கும் ஸ்பெஷலா. அப்புறம் ஆடி வெள்ளி பூஜை நடக்குது 7ஆம் மாசத்துல இருந்து ஒரு 4 வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை வெளியே அம்பாளுக்கு சிறந்த பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் மாசம் வரலட்சுமி பூஜை நடக்கும். ஆமா, வரலட்சுமி. அதனை தொடர்ந்து நவராத்திரி பூஜை உண்மை அக்டோபர் நவம்பர்ல வரும். இதுதான் நம்ம அம்பாளுக்கு செய்யற சிறப்பு பூஜை. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை, தீபாவளி எல்லாம் மற்றது தீபாவளி பண்டிகை செய்யக்குள்ள பழைய வாலண்டியர்ஸ்ல சில பேர் உடல் நல சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் சார்பியா போய் அந்த நன்கொடையை கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அழைப்புதல் கொடுப்பாங்க. அவங்க வர முடியலனாலும் அவங்க வீட்டு வரைக்கும் போய் செஞ்சிருக்காங்க. இந்த சேவையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய நல்ல விஷயம். நல்ல விஷயம், மக்களுக்கு நல்லது நடந்தா நல்ல விஷயம். ரெண்டாவது தீபாவளி அன்றைக்கு நிச்சயமா எவ்வளவு ஜனம் வந்திருந்தாலும் சரி, அன்னைக்கு காலையில அதுக்கு தகுந்த சிற்றுண்டிகள் செஞ்சு கொடுத்துருப்போம். அதெல்லாம் நல்ல மாதிரி செஞ்சு போவாங்க. பிள்ளைங்களுக்குலாம் அன்பளிப்பு மற்றும் சாரிகளை கொடுப்போம். நம்ம கோயில சொல்லுங்க சார். துர்கா பூஜை 4 மணிக்கு சிறப்பா நல்ல 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 நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கோயில்ல. என்னன்னா நம்ம கோயில்ல நம்ம பாலிசி என்னன்னா எப்போதும் அன்னதானம் இருக்கும்போது மக்கள் பசியோட போனதே இல்லை. இருந்து 10ஆம் இருந்தா 10 இன்னும் ஆக்கி தான் கொடுப்போம் தவிர அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரு கோவில். அருமையா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, ஆண்டவனின் ஆசீர்வாதம், அம்பாலோட ஆசீர்வாதம். சார், இப்போ மக்களுக்கு அழகா இங்க இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த விக்கிரகம் எங்க இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வலம் வருவோம். வாங்க. இங்க அம்பாலோட ராஜகாளி அம்மன். ஆமா, மூலஸ்தானம். ராஜகாளி அம்மன் அம்பாள் மூலஸ்தானம். ரைட். இது தொடர்ந்து அப்புறம் பக்கத்துல விநாயகர் சன்னதி இருக்கு. போவோம், அப்படியே போவோம். நல்ல அழகான வடிவமான சிலை. சொல்லுங்க சார். துவாரசக்தி ஆமா, பெரிய சாமி ஒன்று வைக்கிறாங்க. ஆமா, அது இப்போ 13ஆம் தேதி இங்க சாமியில கொண்டாந்து. எஸ், அந்த ஏற்கனவே இருந்த விக்கிரகங்கள் எல்லாம், மூர்த்திகள் எல்லாம் பாலாலய கோயில்ல வச்சிருக்கோம். அந்த சைட் வச்சிருக்கிறோம். அதை போய் பார்ப்போம், கொஞ்ச நேரத்துல நம்ம போய் பார்ப்போம். இப்போ புதுசா இங்க கட்டி இருக்கிறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் திருப்பி 13ஆம் தேதி இங்க வந்துருவாங்க மக்களுக்காக. அதை தொடர்ந்து நம்ம விநாயகர் சன்னதி இருக்கு. இங்க விநாயகர் சந்நிதி. அதை தொடர்ந்து பக்கத்துல அழகான விநாயகர் சன்னதி. இங்க அழகான கோவில். கலர்லாம் அழகான பஞ்சவர்ண கலர்ல அடிச்சிருக்கிறாங்க. முருகன் சன்னதி. எஸ், முருகப்பெருமான். முருகர் பக்தர்கள் அனைவரும் இங்க வரலாம்.
முருகர் பக்தர்கள் அனைவரும் இங்க வந்து அவரை தரிசனம் செய்யலாம். அப்படி காமிங்க முருக பெருமான. கூடி சீக்கிரத்தில் வர 13ஆம் தேதி இங்க விக்கிரகம் வந்துடும். மக்கள் அனைவரும் வந்து இந்த விழால கலந்துக்கணும். இங்க வசந்த மண்டபம் புதிதாக கட்டிய வசந்த மண்டபம். சொல்லுங்க சார். நம்ம ஆலயத்துல புதிதாக கட்டின வசந்த மண்டபம். இங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க சார்? இங்க இந்த கோயில்ல இருக்கிற விக்கிரக ஐபோன் சிலை எல்லாமே இங்க இருக்கும். யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அம்பாள், விநாயகர், முருகர், துர்கா அம்மன், நடராஜர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உள்வீதி சுத்துறதுக்காக அந்த ஐபோன் சிலை எல்லாம் இங்க இருக்கும். ஐம்பொன் சிலை எல்லாம் இங்க இருக்கும். மகிழ்ச்சி சார். அப்படியே வந்து அந்த சைட்டு நம்ம இங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு காமிப்போம். தற்போது திருப்பணி செய்யறதுனால தான் இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இருக்கிறது வந்து அவர் வந்து அது வந்து சிவன் சந்நிதி. சிவன் சந்நிதி அவர் பக்கத்துல சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரும். அங்க பின்னால நீங்க பாத்தீங்கன்னா விசாலாட்சி சந்நிதி, விசாலாட்சி சந்நிதி இருக்கு. அப்புறம் நம்ம அப்படியே போவோமா? அங்க வந்து இப்ப கணக்குக்கு சிவன் சிவபெருமான் வராரு. லிங்க வடிவத்துல வராரா? சிவலிங்கம். லிங்க வடிவத்துல வராரு. சண்டிகேஸ்வரர் சந்நிதி ஒட்டி வருவாங்க வழக்கம் போல. அது விசாலாட்சி அம்மா வராங்க. ரைட். அப்புறம் அங்க அந்த சைடு போவோமா? நாகம்மா. எஸ், அப்படியே போவோம். அப்படியே ஸோ அழகா வடிவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட எங்களால முடிஞ்சது. இது வந்து கொடிமரம். கொடிமரம் எப்போ ஏறுது சார்? கொடிமரம் 7ஆம் தேதி ஏற்றிடுவோம். 7ஆம் தேதி ஏற்றிடுவாங்க. ரைட். பக்கத்தில் இருக்கிற மக்கள், மாசாயி பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவ்வப்போது வந்து பார்க்கலாம். காலையோ மாலையோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. இது வந்து நவகிரகம் வழக்கம் போல நவகிரகம் சந்நிதி. எஸ், நவகிரக சந்நிதி. இங்க நவகிரகம் பூஜை யாராவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இது சனீஸ்வர பகவான் பூஜை, குருமார்கள் பூஜை, குரு ராகு கேது அந்த மாதிரி பூஜைகள்லாம் அந்த அழகா இங்க பண்ணி வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து இங்க வந்து நாகம்மா சந்நிதி. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டனால நாங்க கொண்டு வந்தோம். கண்டிப்பா மக்களுக்கு எது பயனா இருக்குமோ அதை வழங்கினாங்கன்னா அவங்களுக்கும் வந்து, ஏன்னா யாரும் போயிட்டு சொந்தமாலாம் கோவில் கட்டிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டு முயற்சி இருந்தால் தான் ஒரு கோவில், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பள்ளிகள்லாம் கட்ட முடியும். அந்த விதத்தில் கோவிலை அழகா நிர்வாகம் பண்றாங்க. மற்றபடி இப்போ புது கும்பாபிஷேகத்துக்காக எவ்வளையோ உழைப்பு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் அருண் டிவி வழியாக பார்க்குறீங்க. இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட அருகில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. மாசாய் பகுதி, மாசாய் ஜோஹோர் மலேசியாவில் இப்படி ஒரு ராஜகாளியம்மன் கோவில் இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கலாம், நீங்கள் உலகத்திலேருந்து வேறு எங்கேயாவது வந்து ஜோஹோர் சுற்றி பார்க்க வரலாம், இல்லை மலாக்காவில் இருக்கலாம், இல்லை ஜோர்லேயே இருக்கலாம். ஜோர்லேயே இருந்துக்கிட்டு இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இப்படி ஒரு கோவில் வந்ததில்லை அப்படின்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு 15ஆம் தேதி 2ஆம் மாதம் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கண்டிப்பாக வரும். என்ன சார்? கண்டிப்பாக. அதாவது சும்மா இந்த திருப்பணிலாம் செஞ்சதுக்கு வந்து எங்களுக்கு செலவு சுமார் 10 லட்சம் 1 மில்லியன் வந்தது. அதனால இந்த இதில் வந்து நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், உங்களால முடிஞ்ச நன்கொடை எங்களுக்கு சப்போர்ட்டா கொடுங்க. முடியும் கண்டிப்பா. மக்கள் வந்து மூலியமா நாங்க உங்களுக்கு இது கேட்கிறோம். கண்டிப்பா நான் அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அழகா சொல்றேன். உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும், நீங்க வந்து ஒரு தமிழரா இருந்த போதிலும் இங்க இருந்து ஜோஹோர்ல இருந்து எங்கேயாவது சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யலாம், இல்ல ஆஸ்திரேலியாவில் போய் வேலை செய்யலாம். உங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க டிஜிட்டல் டொனேஷன் இந்த கோவிலுக்கு நீங்கள் வழங்கலாம், உங்களோட ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலிமா. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்பாளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வாங்க சார், அப்படியே நம்ம பார்ப்போம். ஒரு ஹால், எஸ், பல நோக்கு மண்டபம். இங்க இப்போ என்ன விஷயம் சார் இங்க பண்ணுவீங்க? இது வந்து ஓமகுண்டம் வந்து யாகசாலையில போய் வச்சிருவோம். ஓகே 5 நாள் பூஜைல. ரைட். பழைய டிக்கெட் வாங்குற கவுண்டர் இந்த இடத்துல.
பழைய டிக்கெட் வாங்குற கவுண்டர். இப்போ இந்த கவுண்டர் இங்கே இருக்குமா சார்? அங்கே தான் இருக்கும். திருப்பணி வந்து எல்லாம் பெயிண்டிங் அடிச்சு அங்கே தான் இருக்கும். ரைட், வாங்க சார். அது புதிய மண்டபம் வரதுக்குள்ளார இது ஒரு சிறிய மண்டபம் கட்டி வச்சோம். மகிழ்ச்சி. சரி, அவர் நிப்பாடுங்க. ஒரு உழைப்பாளி இந்த இடத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை தற்போது கொஞ்ச நேரம் நிப்பாட்ட சொல்லி வைக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு கேட்கும் போது வெறுன்னு சத்தமா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்க சொல்லுவோம். சிலைகள் அனைத்து விக்கிரகமும் இப்போ அங்க உள்ள விக்கிரகம் எல்லாம் இது வரைக்கும் வழிபாட்டு பண்ணிக்கிட்டு இருந்த விக்கிரகம் எல்லாமே வந்து தற்போது இப்போ பாலாலய ஆலயம். சொல்லுங்க சார். இது வந்து தற்போது வந்து அந்த திருப்பணி நடக்கிறதுனால இருக்கிற விக்கிரகம் எல்லாமே வந்து இந்த பாலாலய மண்டபத்தில் நாங்கள் வச்சிருக்கோம். வாங்க. ஸோ இப்பயும் இந்த கோவில் வந்து இப்பயும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. கடந்த 1.5 வருஷமா வந்து மக்கள் வந்து இங்க தான் வந்து இப்போ பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பா திருப்பி மக்கள் வந்து இந்த மாசாய பகுதி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான கோவில் அங்க அமைய போகுது. ஸோ எல்லா விக்கிரகமும் இங்க இருக்கிறாங்க, நவகிரகமும் இங்க தான் இருக்கிறாங்க. கூடிசத்தில் அங்க வந்துருவாங்க. இதை தவிர்த்து நம்ம இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு சார். இந்த மரத்தை பத்தி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கும், சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஆரம்பத்தில் முன்னாள் தலைவர் தான் இது கொண்டாந்து நட்டாரு. நம்ம அந்த ஆலமரமே போவோம். அந்த ஆலமரம் அந்த முதல்ல நான் அந்த ஆலமரத்தை எஸ் நான் வந்து போட்டோ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. வாங்க சார். வாங்க சார், வாங்க. இந்த கோயிலில் நாகம்மா இருக்காங்க இந்த ஆலமரத்தில். வாங்க சார், சொல்லுங்க சார். முன்னாள் தலைவர் தான் இது வந்து கோயிலுங்க நவுத்தி கொண்டாங்க விற்கும் போது கட்டின உடனே அவர் வந்து இங்கே வந்து ஆலமரம், நாகமரம், வரிசையாக தென்னை மரம்லாம் இருந்தது. கட்டடம் நம்ம கோயில் வந்து வளர்ச்சி அடையாடு மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. மரத்தெல்லாம் எடுத்தோன்னா அந்த ஒரு மரம் தான் இப்படி வந்துருங்க. இப்படி பாருங்க, சொல்லுங்க. மரம்லாம் வந்து அவர் வச்சு வட்டாத மரம் தான் அது. நல்ல அழகான ஆலமரம். இது அழகா இன்னும் பராமரிச்சா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறது. ஆமா, சுத்தி கல்லு கட்டி அழகா வச்சிருக்கோம். எஸ் எஸ் எஸ். இப்ப கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கனால இப்படி இருக்கு. நல்லா கிளீனிங் பண்ணிட்டோம்னா அழகா இருக்கும். இந்த இரும்பு கட்டைகள் எல்லாம் இருக்காது. பழைய குருக்கள். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயாவோட பேர் சொல்லுங்க. என் பேர் பெருமாள். அம்மா ராஜகாளி அம்மன் எப்படி உங்களுக்கு இங்க காட்சி அளிக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? எது நல்லதுதான் செய்யறாங்க, நல்ல எல்லாத்துக்கும் நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நல்லதுதான். அம்மா சக்தி இருக்கு அதிகமா. எஸ் எஸ். குருக்கள் பூசாரி புது கோயில் முத கும்பாபிஷேகம் முன்னால சின்ன கோயிலா இருந்தது. அந்த கோயில இவர் தான் பூசாரியா இருந்தாரு. பழைய காலத்து ஆளு. மகிழ்ச்சி. பணியாட்டி இருக்கிறாரு, நிறைய பணியாட்டி இருக்கிறாரு. கணக்கு பிள்ளையா இருக்காரு. கோயில கணக்கு பிள்ளையா இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கிட்டு வர. கணக்கு வழக்கு எல்லாம் ஐயா பாக்குறாரு. ஓகே. நான் சீட்டு கொடுக்கறதா கணக்கு பிள்ளை. உங்ககிட்ட இருந்தா ஐயா கிட்ட போகுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மக்கள் உங்களை சந்திச்சுட்டு தான் போகணும், டிக்கெட் வாங்கணும். மகிழ்ச்சி சார். அப்படியே நம்ம அங்க சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்கல்ல, வாங்க பாப்போம். ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் மக்களே, ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இந்த சைட் இருக்கு. காடி பார்க்கிங் வசதி இருக்கு. அந்த சைட்டும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அழகா பார்க்கிங் பண்ணிட்டு நிம்மதியா வந்து சாமி கும்பிடலாம். நம்ம செஞ்ச பார்க்கிங் வசதி வந்து கோயில் உள்ளுக்கும் இருக்கு, கோயில் வெளியும் இருக்கு. திருவிழா டைம்ல வந்து மக்கள் வந்து பார்க்கிங் ஒரு பிரச்சனையும் இருக்காது. மகிழ்ச்சி சார். சரஸ்வதி ஆரம்ப காலத்துல அது வந்து சரஸ்வதி சிலை வைக்கிறதுக்கு இல்லை. நாங்க வந்து சாமிங்க வந்து அங்க வந்து யாக சேர்த்து வச்சிருந்தோம். இத்தனை நாளைக்கு தண்ணியில எள்ளு வயல காடு இந்த மாதிரிலாம் போட வச்சிருந்தோம். அது அந்த இடம் கோசம் பண்ணோன்னா நாங்க ஒரு முடிவு போனோம், இது மாதிரி ஒரு அம்பாள் வைக்கிறதுக்கு. ஆனா ஆரம்பத்தை சின்னதா வைக்காதுன்னா பெருசா வருவான்னு தெரியல. அழகா இருக்கிறாங்க, காட்சி அளிக்கிறாங்க.
நல்லா அந்த இது 2வது பஸ்ஸுக்கு அவருக்கு பெயிண்டிங் அடிச்சு விட்றோம். பெயிண்டிங் அந்த நாங்கள் செஞ்சது இந்த சிலையெல்லாம் அங்கே வச்சது 48 நாளில் போய் நெல் இதுலலாம் வச்சது 48 நாள் எடுத்தோம். ஆமாம், 48 நாள் தான் அம்பாலோட சிலைலாம் எடுத்து பூர்த்தி ஆகுனது. இந்த இது கட்டின தொட்டி வந்து வீணா ஆகக்கூடாதுன்னு தான் அப்புறம் தலைவர் சொன்னாரு, ஒரு சரஸ்வதி சிலை செய்வோமே கண்டிப்பா மக்களுக்கு. இந்த நம்ம பூஜை டைம்ல நவராத்திரி சரஸ்வதி பூஜை டைம்ல பிள்ளைங்களுக்கு பூஜை இங்கே தான் நடக்கும். வெரி குட் சார். இப்போ சரஸ்வதி அம்மா வந்து கண்டிப்பா ஞானத்தை வழங்குவாங்க எல்லாத்துக்கும். எவ்வளோ தான் செல்வம் இருக்கலாம், ஆனால் அதை பார்த்து காக்கிறதுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லைன்னா அந்த செல்வம் போயிடும். அதே டைம்ல அந்த நவராத்திரி பூஜை அன்றைக்கு சுற்று வட்டார ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கெல்லாம் இலவசமா புக்கு பென்சில் எல்லாமே கோயில் சார்பாக நம்ம கொடுக்கறது. சரஸ்வதி பூஜை எல்லாம் பண்ணுவீங்க சார்? கண்டிப்பா நவராத்திரி பூஜை சரஸ்வதி பூஜை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. கண் திறக்கவில்லை, இன்னும் கண் திறக்க, இன்னும் திருப்பி பெயிண்டிங் வேலை பெயிண்டிங் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. அழகான வடிவத்தில் இருக்கிறாங்க அம்மா சரஸ்வதி அம்மா. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. கண் திறந்து பூஜையெல்லாம் பண்ணும் போது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா பார்க்கலாம். வாங்க இப்ப மக்களே, நம்ம இப்போ அருண் டிவி வழியாக ராஜகாளியம்மன் மாசாய் ஜோஹர் மலேசியா பகுதியில் இருக்கிற ராஜகாளியம்மன் ஆலயத்தை நம்ம வலம் வந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கூட தலைவர்லாம் இருக்கிறாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. கோவில் 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2019 கும்பாபிஷேகம் நடக்க போகுது. மக்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும்னு எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறோம். இப்போ எஸ் கல்யாண மண்டபம், பெரிய கல்யாண மண்டபம். இங்க வாழ்கிற மக்களுக்காக இந்த கோவில் நிர்வாகம் சிறப்பாக வந்து ஒரு கல்யாண மண்டபம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மண்டபத்தில் கல்யாணம் மட்டும் இல்லை, பலவிதமான நிகழ்ச்சி நடத்தலாம். டேபிள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ஃபுல்லி ஏர் கண்டிஷன். அருள்மிகு ராஜகாளியம்மன் டெம்பிள் மல்டிபர்பஸ் ஹால், தாமான் ட்ரிந்திங், மாசாய் ஜோர் மலேசியா. இங்கே இருக்கிற மக்கள் அழகா நிம்மதியாக ஜாம்னு அம்மா அம்மனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு கூட இங்கேயும் வந்து டின்னர் வைக்கலாம், குளிர் சாதன வசதியோட. சொல்லுங்க சார், இந்த எவ்வளவு பேர் உட்காரலாம் இங்க? இந்த டேபிள் இந்த மாதிரி வச்சு போட்டா ஒரு 500 பேர். ஓகே. ஒரு பல நிகழ்ச்சி, அதாவது மோட்டிவேஷன் டாக், அதுல வந்து சுமார் 1000 பேர் உட்கார்ந்து பேசலாம். வெரி குட். நம்ம எப்போதும் வந்து சமூக சேவையில மோட்டிவேஷன் டாக், பிள்ளைங்களோட கேம்பிங் அதெல்லாம் வந்து நாங்க இங்க நடத்துறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற அந்த சமூக சேவைக்கெல்லாம் வந்து நம்ம இது இலவசமா நம்ம இது கொடுக்குறோம். அதுதான் நல்ல விஷயம். அதை தொடர்ந்து பரதநாட்டியம் கிளாஸ் இருக்கு, அதுவும் நாங்க வந்து இலவசமா கொடுக்குறோம். கூட சீக்கிரம் பல இது வரை எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம பரிசீலனை பண்ணுவோம். ஆமா கண்டிப்பா. அவங்க குழு கூட சேர்ந்து யாராவது மற்ற நிகழ்ச்சி ஏதாவது நடத்த போறீங்களா, இல்ல வந்து இந்த கிளாஸ் நான் செய்ய போறேன், எனக்கு மக்களுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயம் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனபாலன் சார் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாரு, அவரை வந்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது சரியாக வருமோ, இந்த கோவிலுக்கும் இந்த மக்களுக்கும் சரியாக வருமோ அதை கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய அழகான ஹால் சார். நான் இப்போ தான் மொதல் வாட்டி வரேன் இந்த ஹாலுக்கு. இப்படி ஒரு ஹால் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அழகாக இருக்குது. சுற்றி காமிங்க, அப்படி குமார் சுற்றி காமிங்க. இதுல யாராவது நம்ம பிள்ளைங்க யாராவது கல்யாணம் பண்ணிருக்காங்களா? ஒரு ஏறக்குறைய எவ்வளவு? அப்படியே மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏறக்குறைய சொல்லுங்க சார். ரைட் ரைட் ரைட். எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காங்க? 2013 இன்ன வரலும் பார்த்தா சுமார் 100க்கு மேல கல்யாணம் நடந்திருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே இன்னும் வந்து வசதிகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால இன்னும் மகிழ்ச்சியா கல்யாணத்தை முடிக்கலாம் மக்கள் அனைவரும். இப்போ கோவிலுக்கு நீங்க நிதி வழங்கணும் அப்படின்றத நம்ம தாழ்மையை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நிறையா விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு நம்மளோட ராஜகாளி அம்மன் கோவிலுக்கு. ஸோ நீங்கள் கோவிலுக்கு உலகத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஃபோன்லேயே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். முந்தி மாதிரி சிரமம்லாம் படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நிதியை இந்த மக்களுக்காக
இந்த ஆலயத்துக்காக, நம்மளோட சமுதாயத்துக்காக, இந்து சமுதாயம் இன்னும் மேம்பட்டு நல்லா வரணுன்றதுக்காக நம்ம எல்லாம் உறுதுணையாக இருக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம், கோவில், தமிழ் பள்ளி, இதெல்லாம் தான் நம்மளை இணைக்கும். அது இன்னும் சிறப்பாக வழங்கணும்னா இருக்கிற சிரமங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து தூக்கணும். அந்த விதத்தில் நீங்கள் தூரத்தில் எங்கே இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச நிதியை வழங்குங்க. அது எத்தனை வழியாக இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் வழங்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள், எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து 31,354421. கரெக்டாக தமிழில் சொல்லணும்னா, ஏன்னா அந்த கோசன்ற வார்த்தை வந்து மலாய் வார்த்தை கோசன்ற வார்த்தை மலாய் வார்த்தை. வெளியூரில் இருக்கிறவங்க சிலத்தில் எனக்கு இந்தியாவில் உள்ளவங்க வந்து நான் கோசம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். கோசம்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அந்த விதத்தில் 03101354421 கோவில் அருள்மிகு ராஜகாளி அம்மன் பப்ளிக் பேங்க். இந்த பப்ளிக் பேங்க்கு நீங்கள் உங்கள் நன்கொடையை வழங்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே நான் போடுவேன். தயவுசெய்து நன்கொடையை வழங்குங்க, உங்களால் முடிஞ்ச நன்கொடையை வழங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்காக, நம்மளோட சமுதாய மேம்பாட்டுக்காக. நீங்கள் இணைந்திருப்பது அருண் டிவி. நான் அருண், SA அருண். நம்மளோட கோவில் தலைவர்கள் நிறைய பணியாற்றி இருக்காங்க. AJKs அண்ட் செயலாளர், பொருளாதார கோவில் ஃபவுண்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. இத்துடன் நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.